ஹாய், வெல்கம் டு இரவி. இன்னைக்கு வந்துட்டு எந்த ஒரு டிசைனிங் வீடியோ கிடையாதுங்க. இது ஒரு சின்ன அவேர்னஸ் தான். கஸ்டமருக்கு தான் மெயினா இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பா இதை வந்துட்டு ஸ்கிப் பண்ணாம பாருங்க, புரியும். இப்போ நிறைய கஸ்டமர் வந்துட்டு பேட்டர்ன் ஒர்க் வந்துட்டு ஸ்டிச் பண்ண கொடுக்குறீங்க அப்படின்னா டெய்லர் கிட்ட நீங்க ஒரு டிசைன் வந்து சென்ட் பண்ணிடுவீங்க. அது அப்படியே வந்து அவங்களும் ஸ்டிச் பண்ணி கொடுக்க சொல்லுவீங்க. அவங்களும் ஸ்டிச் பண்ணி தான் கொடுப்பாங்க. பட் அது எப்படி சொல்றது, பினிஷிங் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட பிளவுஸ் வந்துட்டு கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். அதுக்கு நிறைய ரீசன் இருக்கு. ஏன்னா எங்கிட்ட பர்சனலா ஒரு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. நானுமே இதை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதனாலதான் எனக்கு கண்டிப்பா இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கு. நீங்க கொடுக்கற டிசைன் வந்துட்டு கண்டிப்பா அவங்க வந்து அதே தான் தைப்பாங்க. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா நீங்க அவங்கள நம்பி தான் அந்த பிளவுஸ் கொடுக்குறீங்க. இப்போ ஒரு டெய்லர் கிட்ட போறீங்கன்னா அவங்க பேட்டர்ன் பெஸ்டா தைப்பாங்கன்னு தெரிஞ்சுதான் நீங்க கண்டிப்பா கொடுக்குறீங்க. அதனால கண்டிப்பா அவங்க வந்து ஸ்டிச் பண்றது நல்லா தான் பண்ணுவாங்க. அதுல ஏன் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுது அப்படின்னா, நீங்க ஒரு பிக்சர் கொடுப்பீங்க இல்லைங்களா, அந்த பிக்சர்ல அவங்க பாடிக்கு அவங்க எப்படி சொல்றது, பாடி பிளவுஸோட ஹைட்டு, கழுத்தோட உயரம், இதெல்லாம் அவங்க எப்படி வச்சிருப்பாங்க அப்படின்னு நமக்கு கண்டிப்பா தெரியாது. சோ அவங்க பாடிக்கு தகுந்த மாதிரி, அவங்க வச்சிருக்கிற கழுத்து உயரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பேட்டர்ன் இருக்கும். அதுவே அதே சேம் டிசைனை உங்களுக்கு ஸ்டிச் பண்றப்போ உங்களோட பிளவுஸோட பாடி ஹைட்டு, உங்களோட பிளவுஸோட ஹைட்டு சரி என்ன சொல்றது, கழுத்து உயரம், இதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட பிளவுஸ்ல அந்த லுக் வந்துட்டு வேற மாதிரி இருக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் இப்ப வந்து காட்டுறேன். டக்குன்னு இது இப்ப எப்படி சொல்றது, இது தோணுச்சு இந்த வீடியோ எடுக்கிறப்ப, அதனால நான் காட்டுறேன். ஏன்னா எங்க டீம் அது கேட்டிருக்காங்க, அவங்க கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் தெரியாதவங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. இனிமேட்டுக்கு இதை வந்து எப்படி சொல்ல, இதை மைண்ட்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் எந்த டிசைன்னாலும் பண்ணுங்க. இப்ப நான் வந்துட்டு கஸ்டமர் எனக்கு வந்து ஸ்டிச் பண்ண சொல்லி ஒரு பிக்சர் அனுப்பிச்சிருப்பாங்க இல்லையா, அது வந்து நம்ம கிட்ட இருந்து தான் அவங்க செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த பிக்சரை இப்ப நான் இதுல ஆட் பண்றேன், பாத்துக்கோங்க. இதுல அவங்க பாருங்க எவ்வளவு கழுத்தோட இறக்கு இருக்கு, கீழே இருக்கிற அந்த பேட்டர்னோட ஹைட் பாருங்க எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க. இதே சேம் டிசைனை தான் நாங்க ஸ்டிச் பண்ணிருக்கோம். அதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஆமா, இது வந்து பின்னாடி நல்லா தெரியுதுல்ல, இப்ப கொஞ்சம் விரிவா தெரியுதுங்க. இப்ப பாருங்க சேம் அதே பிளவுஸ் தான். அதுல பாத்தீங்க இல்லைங்களா, சேம் அதே பிளவுஸ், நெக் ஷேப்ல இருந்து எல்லாமே அதுதான். கீழே பாத்தீங்க அப்படின்னா அவங்க செல்ஃப்ல வச்சிருந்தாங்க, நம்ம வந்து ஜரி பார்டர்ல வச்சிருக்கோம். இப்ப மேட்டர் அது கிடையாது. இதோட ஹைட் பாத்தீங்க அப்படின்னா அந்த பேட்டர்னோட ஹைட் எவ்வளவு இருக்கு பாத்தீங்களா. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இவங்களோட பிளவுஸோட ஹைட் ரொம்ப ஜாஸ்தி, பட் கழுத்தோட உயரம் ரொம்ப கம்மி. இதுல என்ன அப்படின்னா அவங்களோட கழுத்து 7.5 இன்ச்சு தான் இருந்துச்சு அவங்களோட அளவு பிளவுஸ்ல. நான் அவங்களுக்கு போன் பண்ணி, இல்லைங்க ரொம்ப கம்மியா இருக்கு, பேட்டர்ன் வைக்கிறப்ப கொஞ்சம் கீழே இருக்கணும், நான் கொஞ்சம் இறக்கிக்கிட்டுமா அப்படின்னு கேட்டேன். சரி ஓகேங்கக்கா அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் 8.5 இன்ச்சு தான் வச்சிருக்கேன். 1 இன்ச்சு மட்டும்தான் இதோட ஹைட்டு வந்து எச்சு பண்ணிருக்கேன். ஏன்னா திடீர்னு ரொம்ப பெருசு பண்றப்ப அவங்களுக்கு அது கன்வீனியன்ட்டா இல்லாம இருக்கும் இல்லையா, அதனால. சோ இப்ப இதோட பிளவுஸோட உயரம் 15 இன்ச்சு. சோ நீங்க கொடுக்கற பிக்சர்ல அது எவ்வளவு ஹைட் இருக்கும் நமக்கு கண்டிப்பா தெரியாது. அப்படிங்கிறப்போ இந்த ஹைட் உங்களுக்கு எப்படி ஒரே மாதிரி வரும் அதை நீங்க புரிஞ்சுக்கணும். பட் சேம் அதே டிசைன் தான், உங்களுக்கு நல்லாவே பார்த்தா தெரியும். இதுல எந்த வித்தியாசமும் கிடையாது. பட் இந்த ஹைட், இந்த பேட்டர்னோட ஹைட் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு, அவ்வளவுதான். அப்புறம் நீங்க பாக்குற பிளவுஸ்ல அதோட காம்பினேஷன், கலர் காம்பினேஷன் வைஸ் அது லுக் வைஸ் வேற மாதிரி இருக்கும். நீங்க கொடுக்குற உங்களோட பிளவுஸோட அந்த கலர் காம்பினேஷனா இருக்கட்டும், அதோட லுக் வைஸ் வந்துட்டு வேற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். இது தெரியாம நிறைய பேர் இல்ல நான் ஒண்ணு கொடுத்து அவங்க ஒண்ணு ஸ்டிச் பண்ணிட்டாங்கன்னு நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. இங்க நான் கேட்கறவங்க கிட்ட தெளிவா நான் சொல்லிடுவேன், அப்புறம் அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. அதனால நீங்க ஒரு டெய்லர் கடையில பிளவுஸ் கொடுக்குறீங்க, ஒரு பேட்டர்ன், ஆரி ஒர்க் எதுவா வேணாலும் இருக்கட்டும், நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. உங்க பிளவுஸுக்கு தகுந்த மாதிரி, உங்க பாடிக்கு தகுந்த மாதிரி தான் அது இருக்குமே தவிர, அவங்க ஒண்ணு போட்டிருக்காங்க அதே மாதிரி எக்ஸாக்டா எனக்கு வேணும்னா 100% அப்படி கண்டிப்பா கிடைக்காது. சோ கண்டிப்பா இதை நீங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இனிமேட்டுக்கு நீங்க வந்துட்டு இதை தெரிஞ்சுட்டு ஒரு டெய்லர் கடையில கொடுங்க. ஓகே, இந்த விஷயம் உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயத்தை தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸை உங்களோட ஃப்ரெண்டு எல்லாத்துக்கும் வந்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு இது தெரிஞ்சுக்கிட்டோம். சரி ஓகேங்க, இந்த வீடியோக்கு அவ்வளவுதான். நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாங்களா. பாய்.